ஹாய் மக்களே, ஒரு 3 நாளாக பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சின்ன டாபிக் போயிட்டுருக்கு. சிஎஸ்கே ஆர்ஆர். சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே வராப்புல, ரவீந்திர ஜடேஜா ஆர்ஆருக்கு போகிறாப்புல. இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரும் எங்கேயும் போகலாம். ஜடேஜா பாட்டிலே சிஎஸ்கேலே இருக்கலாம், சஞ்சு சாம்சன் ஆர்ஆர்லேயே இருக்கலாம். ஏன்னா சஞ்சு சாம்சனை இப்போ தான் கொஞ்சம் இந்த 2020 வச்சுருக்கானுவ. ஜிஎஸ்கே வந்தாங்கன்னா சஞ்சு சாம்சனோட லைஃப்பை சுத்தமாக முடிச்சு விட்டுரும் இந்த சிஎஸ்கே. எப்படி தாவை பொறுத்தளவு விஜய்ங்கிறாங்களோ அதேமாதிரி சென்னைன்னு எடுத்துக்கிட்டாலே டோனிங்க வேணும். அதனாலே சஞ்சு சாம்சனுக்கான உள்ள எதுவுமே கிடைக்காது. அவன் என்ன தான் சஞ்சு சாம்சன் விளாண்டாலும் எது பண்ணாலும் அவருக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்காது. இந்தியா டீமில் செலக்ட் பண்ணுறதையும் செலக்ட் பண்ணாமல் ஆக்கி விட்ருவானுவ. 2 மேட்ச் 3 மேட்ச் ஆட வைப்பாங்க. ஆட வச்சுட்டு அடுத்து உட்கார வச்சு ஓரம் கட்டி அடுத்து ரிட்டையர் ஆகிற அளவுக்கு ஆக்கி விட்ருவாங்க. சரி, நீங்கள் வேணால் நல்லா பாருங்கள், எல்லா மேட்சும் பாருங்கள். ஜிஎஸ்கே லெவல் விளாண்ட எல்லாரையும் பார்த்தீங்கன்னா பெரிய பிளேயராக உள்ளே வருவானுவோம். 2 மேட்ச் ஆடுவாங்க, 3 மேட்ச் ஆடுவாங்க. அடுத்து அப்படியே ஓரம் கட்டி வச்சிருவாங்க. அடுத்த ஒரு 2 வருஷத்துல ரிட்டையர் ஆகிடுவார், இல்லை 1 வருஷத்துல ரிட்டையர் ஆகிடுவாப்புல. அதே போல் ரவிச்சந்திர அஸ்வின் அழகாக விளாண்டுக்கிட்டு இருந்தாப்புல ஆர்ஆரில். சென்னைக்கு போன வருஷம் வந்தாப்புல 2-3 மேட்ச் பார்த்தானோ ஓரம் கட்டி அடித்து ரிட்டையர் ஆகி போயிட்டாப்புல. அது போல் நிறைய பேர் இருக்குது. அதே போல் சென்னைக்கு வரவே வேண்டாம். நான் சொல்கிறேன், சஞ்சு சாம்சன் அவர்களே சென்னைக்கு போயிடாதீங்க. நீங்கள் வேறு எந்த அணிக்கு வேணாலும் போங்க, சென்னைக்கு மட்டும் வந்துடாதீங்க. உங்களுக்கான இது கிடைக்காது. டோனிங்கிற ஒரு மாய வலையில் மட்டுமே இருக்கும் அந்த டீமு. திறமை வாய்ந்த வீரர்களுக்கு வாய்ப்பு இருக்காது. இதுதான் உண்மை. ரவீந்திர ஜடேஜா நீங்கள் அங்கேயே இருங்க சிஎஸ்கேல, அதான் நல்லது. நீங்களும் வேறு டீமுக்கு போயிடாதீங்க. நன்றி, வணக்கம்.